நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை சென்னையில் இருக்கும் செய்தியாளர் விக்னேஷ் முத்து மற்றும் மதுரையில் இருக்கும் செய்தியாளர் மணிகண்ட பிரபு ஆகியோரிடம் கேட்டு பெற இருக்கிறோம். முதலில் விக்னேஷ் முத்துவிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, சென்னையில் நீங்க சரியாக எந்த இடத்துல இருக்கிறீங்க? சரியாக எத்தனை மணிக்கு நீட் தேர்வு ஆரம்பிக்கப்படுகிறது? ஏற்கனவே பல குளறுபடிகள் காரணமாக நீட் மறுதேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு சரியாக 2 மணி அளவிலே நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள், மீண்டும் எழுத இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவு 1.42 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை 307 தேர்வு மையங்களில் எழுத இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய நியூ கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினகரன் இந்த காட்சிகளை தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் பல்வேறு முறைகேடுகள் காரணமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தேர்வு நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரு பொது தேர்தல் எப்படி நடைபெறுமோ அதுபோன்ற முன்னேற்பாடுகள், பலத்த பாதுகாப்புகள், துணை ராணுவப்படை, அதே போன்று விமானப்படை மற்றும் அந்தந்த மாநில காவலர்கள் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்காக ஒட்டுமொத்தமாக 95,000க்கும் மேற்பட்ட தேர்வு அறைகளில் சிசிடிவி வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1,38,560 கண்காணிப்பு கேமராக்கள் தேசிய மற்றும் மாநில அளவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவு முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த கண்காணிப்பு நடைபெறுகிறது. இசிஐஏ மற்றும் பெல் நிறுவனங்கள் மூலம் 51,000 ஜாமர்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் கண்காணிப்பாளர்கள், மையத்திற்கு வெளியே சோதனை பணியாளர்கள், பயோமெட்ரிக் பணியாளர்கள் என பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு மையத்திற்கு வெளியே ஏராளமான பெற்றோர்கள் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த முறை நடைபெறும் இந்த தேர்வில் எந்தவித முறைகேடுகள் மற்றும் அதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தளவு இந்த தேர்வு மையங்களில் 2 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏ மற்றும் பி, அதாவது 2 தேர்வு மையங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் இன்னும் கரெக்டாக 1:30 மணி வரை மட்டும்தான் தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். 2 மணியிலிருந்து 5:15 மணி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இந்த முறை மட்டும் கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். நீட் தேர்வை எந்தவித அச்சமும் இன்றி மாணவர்கள் தைரியமாக எழுத வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்று காலை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். என்ன கொண்டு செல்ல வேண்டும், என்ன கொண்டு செல்லக்கூடாது என்று தேர்வு மையங்களுக்கு முன்னே முழுமையாக ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட எதுவும் உள்ளே கொண்டு செல்லப்படாது. மாணவர்களை பொறுத்தளவு அவர்களுடைய அந்த ஹால் டிக்கெட் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்ணீர் கேன்கள் மட்டும் உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டு அவர்களுக்கு தனி ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை நாம் இருக்கக்கூடிய இந்த மையங்களை பொறுத்தளவு மாணவர்களின் பெற்றோர்கள் வெளியே மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று தங்குவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் வெளியே தான் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மறுமுறை இந்த தேர்வு, அதாவது வரக்கூடிய நாட்களில், ஆண்டுகளில் நடைபெறும் பொழுது இது போன்ற கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பெற்றோர்கள் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை பொறுத்தளவு இந்திய அளவில் மிக பெரும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுடன் இந்த தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 2 மணி அளவிலே தொடங்கி நடைபெற இருக்கிறது. கார்த்திகா, நன்றி விக்னேஷ் முத்து, விவரங்களை வழங்கியமைக்கு. மதுரையில் இருக்கும் செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். மணிகண்ட பிரபு, மதுரையில் எத்தனை மையங்களில் நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது? இது நீட் மறுதேர்வு என்று சொல்லக்கூடிய நிலையில மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு அரசு மாணவர்களுடைய மனநிலையை மேம்படுத்தும் பொருட்டு நிறைய நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறாங்க. மாணவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில வந்திருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் தேர்வுக்கு முன்னதாக வழங்கப்பட்டிருக்கு? கார்த்திகா, மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 15 மையங்களில் நீட் மறுதேர்வு நடக்க இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த மே 3ஆம் தேதி இதே மதுரை மாவட்டத்தில் 14 மையங்கள் தேர்வுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 15 மையங்கள் என்பது கூடுதலாக ஒரு மையம் ஒதுக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தில் இந்த நீட் மறுதேர்வு என்பது நடக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மையம் என்பது திருப்பாலை பகுதியில் இருக்கக்கூடிய யாதவர் மகளிர் கல்லூரி. இந்த கல்லூரியில் தான் தற்போது பெற்றோர்கள், மாணவர்கள் நீட் தேர்வு உள்ளே செல்வதற்காக குழந்தைகளோடும் தங்களது பிள்ளைகளோடும் வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர், குறிப்பாக தேர்வு மையத்தை பொறுத்தமட்டில் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பலத்த சோதனைக்கு பின்பாகவே மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதே போல தேவையற்ற பொருட்கள் நீட்டுக்கு ஏற்கனவே தெளிவான விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்
அடிப்படையில் மாணவர்கள் பொருட்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய சோதனைக்கு பின்பாகவே இது போன்ற மாணவர்களை உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் பரவலாக 15 மையங்களுக்கும் மாணவர்கள் எளிதாக சிரமமின்றி சென்று வருவதற்கு போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மதுரை மாவட்டத்தில் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகள் இருந்தாலும் அதே போல மதுரை மாவட்டத்தில் காலை முதலே வெயில் அதிகமாக இருப்பதால் பந்தல்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு பெற்றோர்கள் அதில் நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 1.5 மணி அளவிற்குள் மாணவர்கள் உள்ளே வருவதற்கான நிலையில் தற்போது மாணவர்கள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதார் அட்டை, அதே போல இந்த நீட் தேர்வு நுழைவு அனுமதி அட்டை, பாஸ்போர்ட் புகைப்படங்கள் இதையெல்லாம் சரிபார்த்து கொண்டு மாணவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரம் தேர்வுக்கு தயாராவதற்காகவும் மாணவர்கள் வெளியேறுகிறார்கள். ஒவ்வொரு தேர்வு மையத்தை பொறுத்தமட்டில் இந்த தேர்வு மையத்தை பொறுத்தமட்டில் 1400 மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். அதே போல 15 மையங்களையும் சேர்த்து மொத்தமாக 8585 மாணவர்கள் மதுரை மாவட்டத்தில் நீட் தேர்வை எழுத இருக்கிறார்கள். அதற்கான விரிவான ஏற்பாடுகளை நீட்டும் அதே போல மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. கார்த்திகா, நாடு முழுவதும் இன்று பலத்த பாதுகாப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் சரியாக 2 மணிக்கு நீட் மறுதேர்வு தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.